SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கை அரசியலை நிலைக்குலைய செய்யும் பாதாள உலகம். வீழ்ச்சியடைய உள்ள அரசு வருமானம் வெளியான கணிப்பு. ஆண்ட்ரவுக்கும் கோட்டாபயவின் கதியே. பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய லட்சக்கணக்கான மாணவர்கள். தொடர்பன விரிவான செய்திகள். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஹரகட்டாவின் தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி அவரை சாதாரண சிறைக்கு மாற்றுவதற்காக அவரது மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாயை லஞ்சமாக பெற்ற சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிக்குழாம் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமாக பணியாற்றிய சாகல ரத்நாயக்கவும் சிக்கியுள்ளார். விசாரணையின் போது கேரத் முதியன் சிலாக்கி கொணக்கித்திரை நிர்மாண இந்திரஜித் பண்டாரி எனப்படும் ஹெர்பி என்பவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. அவர் தனது வாக்குமூலத்தின் ஒரு பகுதியில் இது தொடர்பான தகவல்களை வழங்கியுள்ளார். நான் துபாயில் ரகித ராஜபக்ச மற்றும் சரித் அபேசிங் ஆகியோரை சந்தித்த போது இந்த வேலையை செய்யும் விதம் குறித்து கலந்துரையாடிக் கொண்டிருந்தோம். அப்போது அவர்கள் இருவரும் நாங்கள் ஏற்கனவே சிந்தக்கவை கொலை செய்வதை தடுத்து அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்துள்ளோம். அதற்கு நிச்சயமாக 500 லட்சம் ரூபாயை தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்க வேண்டும் என கூறினார்கள். அதேபோல் 3 மாதங்களுக்குள் சிந்தக்கவின் தடுப்பு காவல் உத்தரவை நீக்க வேண்டும். அதற்கு ஜனாதிபதி செயலாளர் சமநேக்கநாயக்கவுக்கு 500 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும். அவர் நேரடியாக பணம் வாங்க மாட்டார். நாங்கள் அதை வேறு வழியில் செய்ய வேண்டும். சாகல ரத்நாயக்க மூலமாவது நாங்கள் அந்த வேலையை செய்து முடிப்போம் என தெரிவித்ததாக ஹெர்பி கூறியுள்ளார். இந்த வாக்குமூலம் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2026ஆம் ஆண்டில் இலங்கையின் ஒட்டுமொத்த அரச வருமானம் குறையும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. 2027ஆம் ஆண்டுக்காக வெளியிடப்பட்ட நிதி மூலோபாய அறிக்கையின்படி மானியங்கள் உள்ளடங்கலான ஒட்டுமொத்த அரச வருமானம் 2025ஆம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16.7% காணப்பட்டதுடன் அது 2026ஆம் ஆண்டில் 15.8% வரை வீழ்ச்சியடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் மூலம் ஒருமுறை மாத்திரம் கிடைக்கப்பெற்ற வரி வருமான அதிகரிப்பை தொடர்ந்து வருமான சேகரிப்பு சாதாரண நிலைக்கு திரும்பியமையே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி காலத்தில் அரச வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.4% வரை வீழ்ச்சியடைந்திருந்ததுடன் அது உலகிலேயே மிக குறைந்த மட்டங்களில் ஒன்றாக அமைந்திருந்ததாகவும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி ஆளுமை கொள்கைகள் மற்றும் வருமான நிர்வாக சீர்திருத்தங்கள் காரணமாக வரி அடிப்படை விரிவடைந்துள்ளதுடன் வரி ஏய்ப்பு மற்றும் வரி இழப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மத்திய கிழக்கின் புவிசார் அரசியல் சூழ்நிலைகள், உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி சந்தையில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் காரணமாக எதிர்காலத்தில் அரச வருமான இலக்குகளை தக்க வைத்துக் கொள்வது சவாலாக அமையலாம் எனவும் நிதியமைச்சு வலியுறுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசு தனது அகந்தையை தூக்கியெறிந்துவிட்டு மக்களின் உண்மையான பிரச்சினைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என்றும் இல்லையெனில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு நேர்ந்த கதியே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஏற்படும் என்றும் பத்திரமுள்ள சிலர் தீரர் எச்சரித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசானது எதிர்வரும் தேர்தல்களில் அரச ஊழியர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்வதை மாத்திரமே இலக்காக கொண்டு அரிசி விநியோக திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அரச ஊழியர்களுக்கு தலா 20 கிலோகிராம் அரிசியை வழங்குவதற்கு இந்த அரசுக்கு பைத்தியம் பிடித்துள்ளது போலும். இவ்வாறான பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் எங்குமே இல்லை. அழகான தூய்மையான பெரும் பணக்கார இலங்கையை கட்டியெழுப்ப போவதாக கூறி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இன்று அரச ஊழியர்களுக்கு 20 கிலோகிராம் அரிசியை வழங்கவா நாட்டை ஆட்சி செய்கிறார்கள். தற்போது நாடு அவ்வாறான நிலையை அடைந்துள்ளதா? அரச ஊழியர்கள் அந்தளவுக்கு பிச்சைக்காரர்கள் அல்லர். ஆனால் இந்த அரசு அவர்களை கையேந்தி பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளியுள்ளது. ஏழை கிராமங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கோ அல்லது விவசாயிகளிடமிருந்து நெல்லை முறையான விலைக்கு கொள்வனவு செய்வதற்கோ அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அரசு உடனடியாக மக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் மக்கள் அனைவரும் வீதிக்கு இறங்கி போராடுவது நிச்சயம். அன்று கோட்டாபய ராஜபக்சவை வீட்டுக்கு போகுமாறு கூறியதைப் போல் அனுரகுமார திசாநாயக்கவையும் வீட்டுக்கு போகுமாறு கூறி மக்கள் வீதிக்கு இறங்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான 6 ஆண்டு காலப்பகுதியில் 2,67,138 மாணவர்கள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2018 முதல் 2024 வரையான வருடாந்திர பாடசாலை மாணவர் தொகை கணக்கெடுப்பு தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் தரம் முதல் 10ஆம் தரம் வரை ஒவ்வொரு வகுப்பிலும் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்கள் விலகிய விகிதங்களை கருத்தில் கொண்டு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சமன்பாட்டை பயன்படுத்தி இந்த தரவுகள் கணக்கிடப்பட்டுள்ளன. அதற்கமைய பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2018இல் 38,839 ஆகவும் 2019இல் 41,503 ஆகவும் 2020இல் 32,540 ஆகவும் 2021இல் 25,492 ஆகவும் 2022இல் 52,596 ஆகவும் 2023இல் 5,345 ஆகவும் 2024இல் 25,823 ஆகவும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கொரோனா பெருந்தொற்று பொருளாதார நெருக்கடிகள் காரணமாகவே ஏராளமான மாணவர்கள் தங்கள் படிப்பை இடைநடுவில் நிறுத்தியுள்ளமை புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளன. அவ்வாறு இடைவிலகிய மாணவர்களில் சிலர் சர்வதேச பாடசாலைகளில் சேருதல் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிநாடுகளுக்கு செல்லுதல் போன்ற காரணங்களால் பாடசாலை அமைப்பிலிருந்து விலகினாலும் அவர்கள் தொடர்ந்து முறையான கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகின்றது. பிள்ளைகள் பாடசாலை கல்வியை இடைநிறுத்துவதற்கு தனிப்பட்ட காரணங்கள், பாடசாலை சார்ந்த காரணங்கள், குடும்பம் சார்ந்த காரணங்கள், சமூக காரணங்கள் மற்றும் பிற கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் போன்றவை முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கை அரசியலை நிலைக்குலைய செய்யும் பாதாள உலகம். வீழ்ச்சியடைய உள்ள அரசு வருமானம் வெளியான கணிப்பு. ஆண்ட்ரவுக்கும் கோட்டாபயவின் கதியே. பாடசாலை கல்வியை இடைநிறுத்திய லட்சக்கணக்கான மாணவர்கள்.